ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹால்டர் நெக் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டார்டிங் லைன் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு நான் ஸ்டார்டிங் லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்ம ப்ளவுஸோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ப்ளவுஸோட லென்த் வந்து 13. ஸோ நான் 13 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 13க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளவுஸோட லென்த் கண்டுபிடிச்சிட்டு அந்த லென்த் முடிகிற இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஷோல்டருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஷோல்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஷோல்டர் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆஃப். உங்கள் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6.5 வந்து ஆன்சராக வருது. நான் அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 7 வந்து ஷோல்டர். ஓகே, இப்போ ஷோல்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்கணும். நெக்கு வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ நெக் வித்தோட ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட்டை வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை வந்து நெக்கு வித்துக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ஃபுல் செஸ்ட்டை நான் வந்து 12ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2.7 வருது. ஸோ அந்த 2.7 தான் வந்து நான் என்னோட நெக்கோட வித்தாக வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நெக்கோட லென்த்து. இது பேக் பார்ட்டு. ஸோ நெக்கோட லென்த்து வந்து நம்ம 1/2 இன்ச்சு தான் வந்து இறக்கணும், அதுக்கு மேலே வந்து இறக்கக்கூடாது. ஸோ இந்த நெக்கோட வித்து இங்கே இருக்குல்ல, இங்கிருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் நெக்கோட ஷேப்பை வந்து வரையணும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கர்வாக வந்து ஒரு ஷேப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷோல்டரோட ஸ்லோப்பு. நம்மளோட ஷோல்டர் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ஷோல்டர் இங்கே முடிஞ்சது, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் இந்த நெக்கு வித்து இங்கே முடிஞ்சதில்ல, இந்த நெக்கு வித்தையும் இந்த ஷோல்டர் ஸ்லோப் மார்க்கையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஷோல்டரோட ஸ்லோப். ஓகே, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர்மோல் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்மோல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து ஆர்மோல் டிவைடட் பை 2 மைனஸ் 1.5. உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் உங்களுக்கு வருதோ அந்த ஆன்சர் கூட மைனஸ் 1.5 வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 6 வந்து ஆன்சராக வருது. ஸோ அந்த 6ஐ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ செஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச்சை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது பாடி லூஸ்க்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச்சை ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு 8.7 ஆன்சராக வருது. ஸோ அந்த 8.7ஐ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்மோலும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச்சு. 1 இன்ச் வந்து டாட்டுக்காக. ஓகே, இப்போ உங்களோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 4ஆல் வகுத்துட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச்சை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 7.5 வருது. ஸோ அந்த 7.5 நான் இந்த லைன் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட லென்த் முடிஞ்ச இடத்துல ஒரு லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டோம்ல, இதுதான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் லைன். ஸோ அந்த வேஸ்ட் ரவுண்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டாட் வந்து வரையணும். ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டோட மிட்பகுதி இருக்குல்ல, மிட்பகுதி இந்த மாதிரி டேப்பை மடித்து மிட்பகுதியை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த டாட்டோட லென்த்து 3 இல்லைன்னா 3.5 அளவுக்கு வந்து வைக்கலாம். நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 3 வந்து வைக்கிறேன் டாட்டோட லென்த்து. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்கு 1 இன்ச் விட்டோம்ல, ஸோ இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச். நான் வந்து இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச். இப்போ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட பிளவுஸோட பேக் பார்ட்டோட டாட். இப்போ நம்மளோட இந்த வேஸ்டையும் இந்த செஸ்டையும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். ஸோ இந்த ஆர்மோல் கர்வுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கர்வ் லைன் வந்து வரையணும். ஸோ என்னோட ஆர்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15. நான் அந்த 15 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7.5 வரும். அந்த 7.5 அளவுக்கு நான் வந்து ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆர்மோலை 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆர்மோல் கர்வை வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்வ் மாதிரி ரஃபாகவே வரைகிறேன். நீங்கள் கர்வ் ஸ்கேல் இருந்தால் கர்வ் ஸ்கேல்லையும் வரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த கர்வ் வந்து எனக்கு என்னோட ஆர்மோலை 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வந்ததில்ல 7.5, அது இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கிருந்து டேப்பை வச்சுக்கிறேன். டேப்பை வச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறேன். ஓகே, 7.7 இருக்குது. ஸோ அது 2 புள்ளி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோட ஆர்மோல் வந்து எனக்கு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபார்முலாஸ் வந்து எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஃபார்முலா இருந்தால் நீங்கள் எல்லா சைஸ்க்குமே வந்து ப்ளவுஸ் நீங்களே பண்ணலாம். ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலாவை மட்டும் நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நெக்கு வித்துக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12, ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோப் 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஆர்மோல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆர்மோல் டிவைடட் பை 2 மைனஸ் 1.5, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மோல் கர்வ் லைன் வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருதோ ஸோ அந்த ஆன்சர் அளவுக்கு வந்து கர்வ் லைன் வந்து வரையணும். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் லைனுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் வேஸ்ட் லைனுக்கு வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1. இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரியாக வச்சுட்டா மட்டுமே வந்து நீங்கள் எல்லா சைஸ்க்குமே ப்ளவுஸ் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து
ஃபார்முலாஸ் வந்து மெமரியிலே வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த சைஸ்க்கு எப்படி பண்ணுறது, அந்த சைஸ்க்கு எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்து தயவு செஞ்சு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். கீழே வந்து ப்ளவுஸ்க்கு நான் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் 1.5 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி சைடில் 1.5 இன்ச்சு, சைடில் வந்து 1.5. இப்போ இதையும் நான் ஒரு லைன் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்மோல் சைடு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் கையிலே அப்படியே வந்து 1/2 இன்ச் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆர்மோல் சைடில் சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நெக்குக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. ஓகே, நம்மளோட நெக்கோட ஷேப் வந்து இது. ஸோ இதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நான் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு, ஷோல்டருக்கு அதுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா இந்த சீம் அலவன்ஸ் மட்டும், இது வந்து சீம் அலவன்ஸ் நமக்கு. ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்து கீழே கட் பண்ணும்போது சைடில் இப்படி கட் பண்ணணும், அப்போ தான் தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாகும். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நான் சீம் அலவன்ஸை வந்து நான் கிளாத்து கட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பேன். பட் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்றதுனால இந்த டைம் மட்டும் நான் பேட்டர்ன் பேப்பர்லேயே சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லா சைடும். நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல பிளாக்கில், அதுதான் சீம் அலவன்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நெக்கு வித்து என்ன வந்ததோ அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து மேலேருந்து கீழே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நெக்கோட வித்து எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, அதை விட 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து 2.7 வந்தது இல்லை. ஸோ நான் அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வந்து மேலே வந்து கேப் விடணும். ஓகே, நான் வந்து தாராளமாக வந்து ஒரு 3.5 அளவுக்கே வந்து விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த ஹால்டர் நெக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக் பார்ட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேலே எடுத்து அப்படியே கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வாங்க.
கரெக்டாக இந்த செஸ்ட் இது வரைக்கும் வந்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, கரெக்டாக வந்து நம்ம இந்த நெக்கு வித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த செஸ்ட் வரைக்கும் இதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம பேக் பார்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெக்கு வித்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டை வச்சு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்கோட லென்த்து மட்டும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கோட லென்த்து மார்க் பண்ணும்போது டேப்பை சைடாக வைக்கணும். ஸோ இந்த நெக்கு வித்துலேருந்து நான் டேப்பை இப்படி சைடாக வச்சு எனக்கு 8.5 வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வேணும். ஸோ நான் 8.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை வந்து நீங்கள் வரையணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷோல்டருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டில் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்து அந்த பார்ட் அப்படியே வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த சீம் அலவன்ஸ் வந்து ஒரு வாட்டி நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்லேருந்து வந்து மார்க் பண்ணணும். இந்த 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ், பேக் பார்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணதுனால அந்த 1/2 inch சீம் அலவன்ஸை நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோட்லேருந்து உங்களோட பாயிண்ட் லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் லென்த் வந்து எனக்கு வந்து 9. ஸோ நான் வந்து 9 வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த். ஸோ உங்கள் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதையும் வந்து நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் இங்கே மீட் பண்ணுது. உங்களோட பாயிண்ட் லென்த் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் லென்த்தும் இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் மீட் பண்ணதில் இதுதான் வந்து உங்கள் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் கப் லென்த்து. ஸோ இங்கிருந்து உங்களோட கப் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட கப் லென்த் வந்து 3. ஸோ நான் வந்து 3 வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட மெயின் பாயிண்டோட உங்கள் டாட் லென்த் எவ்வளவோ அதை வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணுங்க. எனக்கு வந்து 0.7. ஸோ நான் இந்த சைடு 0.7, இந்த பக்கம் 0.7 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்னோட டாட்டுக்காக. ஸோ உங்களோட டாட் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயின் டாட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடு வந்து ஒரு 1.5 inch வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணணும். இந்த சைடு இந்த கோட்டில் இங்கிருந்து மேலே வந்து ஒரு 2 inch வந்து நம்ம மேலே தூக்கி மார்க் பண்ணணும். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணணும். இதையும் ஸ்கேல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லைன் மேலே வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த லைன் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணணும். என்னோட வேஸ்ட் ரவுண்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 6.5 வருது. ஸோ அந்த 6.5 நான் இந்த லைன் மேலே மார்க் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இந்த டாட் இங்கே இருக்குல்ல, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். 3.1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3.1 நான் விட்டுட்டு
பேலன்ஸ் இந்த லைனில் எவ்வளோ வந்து என்னோட வேஸ்ட்டு ரவுண்டு வருதுன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் வருதுன்னு எனக்கு 6.5 இங்கே வருது. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிற இதை வந்து நான் கணக்கு எடுத்துக்கல, ஏன்னா இந்த டாட்டை நம்ம பிடிச்சிருவோம். ஸோ இந்த நம்ம டாட்டை பிடிச்சிட்டோம்னா இதுதான் நம்மளோட வேஸ்ட்டாக வரும். புரியுதா? என்னோட சைடு டாட் வந்து இதோட சென்டரில் வந்து இதோட சென்டரை கண்டுபிடிச்சி நான் என்னோட சைடு டாட் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ டேப்பை வந்து இந்த கோட்டுக்கும் இதுக்கும் நடுவில் வச்சு ஜஸ்ட் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதோட சென்டர் தான் வந்து சைடு டாட்டாக வரப்போகுது. இந்த சைடு டாட் வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மெயின் டாட்டுக்கும் இந்த சைடு டாட்டுக்கும் ஒரு 1 இன்ச் இல்லைனா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கேப் இருக்கட்டும். ஸோ கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு டாட்டை வந்து பிடிங்க. ஸோ இதுதான் வந்து சைடு டாட்டு. இந்த ஆமோல் டாட் வந்து இந்த மெயின் டாட்டுக்கும் ஆமோல் டாட்டுக்கும் 2 இன்ச் இல்லைனா 1.75 அளவுக்கு வந்து கேப் விடணும். கரெக்டாக இந்த ஆமோல்லேருந்து இந்த மெயின் டாட்க்கு நான் ஒரு 1.7 அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வரைகிறேன். இதுதான் வந்து என்னோட சைடு டாட்டு. ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட கரெக்டான வேஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ சைடில் வந்து நான் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சொன்னேன்ல. ஸோ இங்கிருந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் வச்சு வரையும் போது இது வரைக்கும் வந்து சீம் அலவன்ஸோடு தான் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால வந்து இது வந்து என்னோட ஒரிஜினல் வந்து வேஸ்ட் ரவுண்டு. அது கூட வந்து ஒரு 1.5 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி அப்படியே வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னொரு வாட்டி பின்னாடி போய் பார்த்தா கூட தெரியும், இதுக்கெல்லாம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி மேலேயும் இங்கே 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணதை வந்து அப்படியே தான் ட்ரா பண்ணியிருக்கேன். கீழே தான் வந்து 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணாமல் இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக சீம் அலவன்ஸ் இருக்கா, இந்த சைடும் சீம் அலவன்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், சைடில் இந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸை வந்து நான் அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். கீழே தான் வந்து 1.5 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வேஸ்ட்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹால்டர் நெக்குக்கான இந்த ஷேப்பை வந்து வரையலாம். ஸோ நம்ம வந்து இங்கே நம்மளோட நெக்கு வித்து என்ன இருக்கோ அதையும் வந்து அப்படியே மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 2.7 இருந்தது இல்லையா, ஸோ அதே 2.7 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லென்த் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்கள் நெக்கு வித்தோட 1/2 இன்ச்சை ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து இது லென்த் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்லேருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லைனா வந்து ஒரு 1.25 இல்லைனா வந்து ஒரு 1.5 இன்ச்சு அதிகபட்சம் உள்ளே மார்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பண்ண வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1.2 வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். அதே 1.2 இங்கே மேலேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஹால்டர் நெக்கு. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம கழுத்துக்கு பின்னாடி வந்து போகுது. ஓகே, ஸோ கழுத்துக்கு பின்னாடி இப்படி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கிங்கில் இருந்து தான் நம்ம அந்த பாட் ஷேப் கொடுக்குறதோ இல்லைனா வந்து அது டைமண்ட் ஷேப் கொடுக்குறதோ எது இருந்தாலையும் இதில் டச் ஆகி தான் வந்து போகிற மாதிரி போகணும். ஸோ நான் வந்து ஒரு கோவாக வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே,
இதுதான் வந்து என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பு. ஸோ இந்த ஷேப் வந்து வரையும் போது கண்டிப்பாக நம்ம இந்த 1.5 இன்ச்சோ இல்லை 1.25 மார்க் பண்ணுறோம்ல, இதை டச் ஆகி தான் வந்து இப்படி வந்து போனோம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இந்த நெக்கை வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம், அப்புறமா பின்னாடி கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஆமோல் நல்லா உள்ளே குடஞ்சி நீங்கள் கட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து நல்லா உள்ளே வந்து கர்வாக வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் போடலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங் லைன் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் நான் ஒரு 7.5 வைக்கிறேன். ஸோ 7.5 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட்டுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட்டு டிவைடட் பை 12. ஸோ என்னோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நான் 12ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2.7 வருது. ஸோ அந்த 2.7 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களோட கேப் ஹைட்டு. ஸோ இந்த கேப் ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆமோல் கர்வ் லைன் வந்து வரையணும். உங்கள் ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிராஸாக வந்து ஒரு லைன் போடணும். இந்த கேப் லைனை டச் பண்ணுற மாதிரி இப்படி கிராஸாக போடணும். ஸோ என்னோட ஆமோல் வந்து 15, அதை நான் 2ஆல் டிவைட் பண்ண 7.5. ஸோ 7.5 அளவுக்கு நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து என்னோட இந்த கேப் லைனை டச் ஆகிற மாதிரி வந்து ஒரு கிராஸ் லைன் வந்து நான் போடணும். ஸோ எனக்கு 7.5 இங்கே வருது. ஸோ 7.5 வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்டு. இந்த ஆர்ம் ரவுண்டு உங்கள் ஃபுல் ஸ்லீவ் முடிஞ்ச இடத்துல கையை சுற்றி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துப்பீங்கல்ல, அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் இந்த ஆர்ம் ரவுண்டு லைன் மேலே வரையணும். ஸோ என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து எனக்கு வந்து 5.5 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஸோ நிறைய வீடியோவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த ஆமோல் லைன் இருக்குல்ல, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது இப்படி டச் ஆகிற மாதிரி இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்லீவ் வந்து ஓவர். இப்போ இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். கீழே வந்து 1 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு மார்க் பண்ணிட்டேன். சைடில் 1.5 இன்ச்சு. ஸோ இதையும் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கர்வ் கொடுத்துருக்கோம்ல, இது மேலே 1/2 இன்ச்சு அப்படியே மேலே சீம் அலவன்ஸ்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூஷன் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த லென்த்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம் அந்த அளவுக்கு வந்து முதல்ல இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து 3.5 விட்டுருக்கேன்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல 3.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோட்டில் உங்களோட நெக்கோட வித்து வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு 2.7, ஸோ அந்த 2.7 நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே மேலேயும் 2.7 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து நான் வந்து 8.5 வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 8.5 அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு நெக்கோட பாக்ஸு. இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கிருந்து நம்ம 1.5 இல்லை 1.2 2.5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னல. ஸோ நான் வந்து ஒரு 1.2 வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதே 1.2 இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸ்குள்ளே என்னோடய நெக்கோட ஷேப் வரைகிறேன். ஸோ அந்த நெக்கோட ஷேப் வரையும் போது இந்த லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து நீங்கள் எந்த ஷேப்னாலையும் வரையணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்கோட ஷேப் வரைஞ்சாச்சு. இப்போ இதுதான் வந்து நம்மளோட நெக்கு பார்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு 1 இன்ச் இல்லைனா ஒரு 1.5 இன்ச் வந்து தள்ளி சீம் அலவன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் வந்து 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்கோட ஷேப்பு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சீம் அலவன்ஸ் எல்லாம் வந்து பேட்டர்ன் பேப்பர்லேயே நான் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே வந்து நான் சீம் அலவன்ஸ் கிளாத் கட் பண்ணும்போது தனியாக கொடுப்பேன். பட் இந்த டைம் மட்டும் நான் பேட்டர்ன் பேப்பர்லேயே வந்து
சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பரை அப்படியே அக்யூரேட்டாக வந்து கிளாத்தில் கட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ இப்போ வந்து இது வந்து பேக் பார்ட்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாத்தை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு ஃபோல்டிங் சைடு இருக்குது. ஓகே, ஸோ ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பேட்டர்ன் பேப்பரை அக்யூரேட்டாக வந்து கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபோல்டிங் சைடு. ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து நம்மளோட பேக் பார்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் கிளாத்தில் அப்படின்னா ஒரு கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி இந்த சைடு தான் ஃபோல்டிங் சைடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த பேட்டர்ன் பேப்பரை விட ஒரு 1/2 இன்ச் முதல்ல கிளாத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பேட்டர்ன் பேப்பரை நான் வந்து வச்சு அக்யூரேட்டாக என்னோடய பேட்டர்ன் பேப்பரை அப்படியே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து அந்த ஊப்பட்டி ஐப்பட்டி கட்டுவாங்கல்ல, அதுக்காக நான் பேட்டர்ன் பேப்பரில் விடலை. அதனால வந்து இந்த கிளாத்தில் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்னோடய பேட்டர்ன் பேப்பரை அக்யூரேட்டாக வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி வந்து இருக்கும். ஓகே, வந்து ஸ்லீவு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டிங் சைடு மேலே என்னோடய பேட்டர்ன் பேப்பரை வந்து இந்த கிளாத் மேலே அப்படியே வச்சு அக்யூரேட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் வந்து பேட்டர்ன் பேப்பரில் சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அதனால இந்த பேட்டர்ன் பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவும் இதுலேயே வந்துடும். ஓகே, 1 இது வந்து 2. ஓகே, ஸோ 2 ஸ்லீவும் நமக்கு 4ஆக மடித்து போட்டது அப்படின்னால இப்படி வந்துடும். இந்த ஃபியூஷன் பேப்பரில் வந்து நெக்கு ஷேப் வந்து நான் கட் பண்ணேன் இல்லையா, ஸோ இந்த நெக்கு ஷேப்பை விட நான் வந்து ஹைட்டு வித்துலேயும் லென்த்லேயும் அதிகமான கிளாத்தை எடுத்து அது மேலே வந்து நான் இந்த பேப்பரை அப்படியே இந்த ஃபியூஷன் பேப்பரை வச்சு ஒரு அயன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பட்டிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டியோட லென்த்து வந்து 6 இன்ச்சு. ஓகே, 6 இன்ச்சு. வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு. ஓகே, 10 இன்ச்சு வித்து லென்த்து வந்து 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு 4 பீஸை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் எல்லாம் கிடையாது, நார்மலாகவே 4 பீஸு. ஓகே, தனித்தனியாக 1 2 3 4. ஓகே, ஒரு 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பட்டி இன்னும் ஸ்ட்ரிப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் 6 பீஸ் கூட வைக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு கிளாத் இவ்வளோ தான் இருக்குது, அதனால் நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது கர்வ் கொடுத்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைக்கிற போது வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் 100% அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.